ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 9ஆம் வகுப்பு இயல் 6இல் உள்ள இலக்கண பகுதியான புணர்ச்சி. இந்த டாபிக் கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்குது. அதனால் நம்ம 3 பார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்க்கலாம். நிலைமொழி வருமொழினா என்னன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி, வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கிடையே நிகழ்வது தான் புணர்ச்சி. நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையே நடக்குது பாரு, அதுதான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோ இன்னொரு சொல்லோ இணையலாம். இணையும் போது ஒலி நிலையில் மாற்றங்கள் வரும். மாற்றம் இப்போ 2 வார்த்தைகள் சேருது இல்லையா? ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தையை நிலைமொழின்னு சொல்லுவோம், 2வது இருக்கிற வார்த்தையை வருமொழின்னு சொல்லுவோம். அப்படி 2 வார்த்தையும் சேரும்போது புணரும்போது அதில் சவுண்டில் மாற்றம் நிகழலாம், அப்படி நிகழாமலையும் இருக்கலாம். அப்புறம் சில எழுத்துக்கள் சேராமையும் இருக்கும். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாகவும் மாறும். புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து என்ன சொல்லலாம்? புணர்ச்சியில் நிலைமொழினா எது? ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா அந்த வார்த்தையை நம்ம நிலைமொழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதில் இருக்குல்ல அந்த இறுதி எழுத்தை பொறுத்து அதை உயிரீறு மெய்யீறு அப்படின்னு சொல்லுவோம். 2 வார்த்தை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தை நிலைமொழி, அதுக்கடுத்து வர வார்த்தை வருமொழி. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தை நிலைமொழி இருக்கு இல்லையா? அந்த வார்த்தையில் கடைசியில் இருக்குல்ல அந்த எழுத்தை பொறுத்து அதை உயிரீறு மெய்யீறு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வருமொழி இருக்குல்ல, 2வது வர வார்த்தை, அந்த வருமொழியுடைய முதல் எழுத்து ஃபஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா? அதை பொறுத்து அதை உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். புணர்மொழியின் இயல்பு. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். அதை நம்ம சொன்னோம்ல, நிலைமொழியை பொறுத்து என்னது? உயிரீறு மெய்யீறு. அந்த உயிரீருக்கு எடுத்துக்காட்டு கலை கூட்டல் அழகுன்னு இருக்கு இல்லையா? அதில் அந்த கலை இருக்குல்ல, அதுதான் நிலைமொழி. அதில் அந்த லையை எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஐயின்னு பிரிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட் எழுத்து என்ன இருக்குது? உயிர் எழுத்து ஐயா தானே இருக்குது. நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்னவா இருக்குது? ஐ. உயிர் எழுத்தாக தானே இருக்குது. அதனால் இது உயிரீறு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து மெய்யீறு. அதுக்கான உதாரணம் மண் கூட்டல் குடம். அதில் நிலைமொழி எது? மண். அதில் இறுதி எழுத்து என்ன? மெய் எழுத்து. அதனால் மெய்யீறு. ஈறுனா நான் இறுதி தானே, அதுதான் நிலைமொழியில் இறுதியாக வரத்தால் உயிரீறு மெய்யீறு. முடிஞ்சுதா? அதுக்கடுத்து வருமொழி இருக்கு இல்லையா? அதை வச்சு எப்படி பிரிக்கலான்றதை பார்க்கலாம். வாழை கூட்டல் இலை. இதில் எது வருமொழி? இலை. அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன? ஈ. அது உயிர் எழுத்தா? அதனால் உயிர் முதல். நெக்ஸ்ட் வாழை கூட்டல் மரம். அதில் வருமொழி எது? மரம். அதை எப்படி பிரிக்கலாம்? இம் கூட்டல் ஆ பிரிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட் எத்தனை மெய் எழுத்து வருதா? அதனால் இது மெய் முதல். மேலும் இந்த புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து, வருமொழியுடைய முதல் எழுத்து, இதோட அடிப்படையில் மேலும் 4 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்ன? அதுக்கான உதாரணத்தையும் நம்ம பார்க்கலாம். உயிர் முன் உயிர். மணி கூட்டல் அடி. அதில் நீ இருக்குல்ல, அந்த நிலைமொழியில் அந்த நீயை எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஈன் பிரிக்கலாமா? வருமொழியில் உயிர் எழுத்து ஆ வந்திருக்கா? அப்போ இந்த மணி அடின்றதுல உயிர் முன் உயிர். முடிஞ்சதா? அடுத்து உயிர் முன் மெய். அது எப்படி பிரிக்கலாம் பார்க்கலாமா? பனி கூட்டல் காற்று. இதில் நீ இருக்கு இல்லையா? அது எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஈன் பிரிக்கலாமா? ஈன்றது உயிர் எழுத்தா? அப்போ கா இருக்குல்ல, அந்த காவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ அதில் என்ன வந்திருக்கு? மெய் எழுத்து வந்திருக்கு. அதனால் இதை உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்லலாமா?
அதுக்கடுத்து மெய்முன் உயிர், அதற்கான உதாரணம் பாருங்கள். ஆள் கூட்டல் இலை. இதில் நிலைமொழியுடைய இறுதியில் என்ன இருக்குது? மெய்யெழுத்து இருக்கா? அது மெய்முன்னா. அதுக்கடுத்து வருமொழியில் ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குது? ஈ இருக்குது. அது என்னது? உயிரெழுத்தா? அப்போ மெய்முன் உயிர் ஆள் இலை. முடிஞ்சதா? அடுத்து மெய்முன் மெய். அதற்கு உதாரணம் பாருங்கள். மரம் கூட்டல் கிளை. அந்த மரம் இருக்குல்ல, நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்ன? மெய்யெழுத்து இம்மா. அதில் கிளைன்னு இருக்குல்ல, அது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அந்த இக்கு இருக்குல்ல, அது என்னது? மெய். இங்கேயும் மெய், இங்கேயும் மெய். அப்போ மெய்முன் மெய். புரிஞ்சுதுங்களா இந்த உதாரணங்கள்லாம்? நெக்ஸ்ட்டு இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி புணர்ச்சி நம்ம பிரிப்போம். அதை ஏற்கனவே நம்ம 8ஆம் வகுப்புலேயே நம்ம பார்த்தோம். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை ஃபஸ்ட்டு நிலைமொழி வருமொழினா என்னன்றதை பார்த்தோம். அதற்கு இடையில் புணர்கையில் மாற்றம் ஏற்படுதில்ல, அந்த மாற்றத்தை வச்சு தான் புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவும் மின்றி இயல்பாக புணர்வது தான் இயல்பு புணர்ச்சி. அதற்கு உதாரணம் வாழை கூட்டல் மரம். வாழை மரம் இயல்பாக புணர்ந்திருக்கு, நடுவில் எதுவும் எழுத்து வரல. செடி கூட்டல் கொடி, செடி கொடி, அதுலேயும் நடுவில் எதுவும் எழுத்து வரல, அதே எழுத்து தான் சேர்ந்து வந்திருக்கு. மண் கூட்டல் மலை, மாற்றமும் நிகழலை, எந்த எழுத்தும் போகவும் இல்லை, அதாச்சும் புதுசாக ஒரு எழுத்தும் தோணலை, ஒரு எழுத்து எதுவும் கம்மியாகவும் ஆகலை, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறவும் இல்லை. அதனால் இது இயல்பு புணர்ச்சி. உதாரணம் வாழை கூட்டல் மரம், வாழை மரம். செடி கூட்டல் கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மலை, மண்மலை. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அது என்னென்னா தோன்றல், திரிதல், கெடுதல். நுழைவு கூட்டல் தேர்வு. இது எப்படி எதெல்லாம் சேர்த்து? நுழைவு, தேர்வு. அதில் இத்து வந்திருக்கா? இத்து சேர்ந்து வந்திருக்குல்ல, அதனால் இது தோன்றல் விகாரம், தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்து கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. அதில் இச்சு வந்திருக்கா? புதுசாக ஒரு எழுத்து, அதனால் இதுவும் தோன்றல் விகார புணர்ச்சி. பல் கூட்டல் பசை, அது சேர்த்து எழுதும்போது பற்பசை. திரிதல், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிஞ்சிருக்கு, அதனால் இது திரிதல் விகார புணர்ச்சி. அடுத்து புறம் கூட்டல் 400, புறநானூறு. இதில் அந்த இம் இருக்குல்ல, அந்த எழுத்தே காணோம், போயிடுது, அதனால் அது கெடுதல் சொல்கிறோம். புறநானூறு இது என்னது? கெடுதல் விகார புணர்ச்சி. நன்றி, வணக்கம். மீதம் இருக்கிறத நம்ம பார்ட் 2 பார்ட் 3 பார்க்கலாம்.